வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை. கோட்டபாய ஆசாத் மௌலானா சந்திப்பில் மேலும் பல தகவல்கள். நீதிமன்றில் ரகசிய அறிக்கை. யாழில் இளைஞன் கடத்தப்பட்டு சித்திரவதை. சிக்கிய ஆபத்தான கும்பல். தங்க முலா பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி மீண்டும் சந்தேக நபரான துமிந்த. யாழில் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம். சிறைச்சாலையில் மோதல். அமைச்சரின் திட்டமிடல் அல்ல, இது கைதிகளுக்கு இடையிலான மோதல். ரஞ்சன் ராமநாயக்க. நீர்கொழும்பு சிறை கலவரம். 48 மணி நேரம் அமைதி காத்த அனுர அரசாங்கம். பின்னணி குறித்து நாமலுக்கு சந்தேகம். யாழில் நூதனமான முறையில் போதைப்பொருள் கடத்தியவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த அழைப்பாணையானது அவரிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிரகாரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த மாதம் 27ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. முந்தைய அரசாங்கத்தின் போது சமித குலரத்னவை நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் குழுவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒரு உறுப்பினராக செயற்பட்டுள்ளார். அந்த நியமன தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு அது குறித்து மேலதிக தகவல்களை பெறுவதற்கும் சஜித் பிரேமதாசவை இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமித குலரத்னவின் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ஆசாத் மௌலானா குறித்து மேலும் பல உண்மைகள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தன்னை கைது செய்து காவலில் வைப்பதற்கு தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த ரெட் மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோரை கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வில் முன்பு இந்த மனு நேற்று முன்தினம் 4வது நாளாக பரிசீலிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் தொடர்புடைய மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட ஒரு குழுவினர் சார்பாக முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்துள்ளார். அவர் முன்வைத்தபடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக எதிரியான ஷானி அபேசேகரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெனட் டி சில்வா ஆணைக்குழு பரிந்துரைகளை வழங்கியிருந்ததாக மனுதாரர் முன்னர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதில் காவல்துறை தலைவர் புஜித் ஜெயசுந்தர, அரச புலனாய்வு சேவை முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தன, 4 முன்னாள் சிரேஷ்ட பிரதி புலனாய்வாளர்கள் மற்றும் பல அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவற்றுள் முன்னாள் காவல்துறை தலைவர் புஜித் ஜெயசுந்தர மீது ஏற்கனவே குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்துள்ள சட்டமா அதிபர் அந்த தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளார். எனவே மனுதாரரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகள் முற்றிலும் தவறானவை. மேலும் அந்த மனுதாரர் ஜனாதிபதியான பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கலை விசாரிக்கும் விசாரணை ஆணைக்குழு பிரதிவாதி ஷானி அபேசேகரவை குற்றவாளி என கண்டறிந்துள்ளது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆணையத்தின் முழு அறிக்கையுமே உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுதாரர் ஆசாத் மௌலானா என்ற நபரை தனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார். அரசியல் இதுபோன்ற நபர்களை சந்திப்பது சகஜம்தான் என்று மனுதாரரின் கூறியிருந்தார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் ஆசாத் மௌலானா ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் பிள்ளையானின் செயலாளர். எனவே மனுதாரர் அவரை தெரியாது என கூற முடியாது. மேலும் இந்த மனுவை கூடிய விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். மனுதாரர் தமது மனுவில் பிரதிவாதி ஷானி அபேசேகர ஜனாதிபதியான பிறகு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. திட்டமிட்ட வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அபாயகரமான கூறிய 2 வாள்களுடன் 5 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக
நிறுவனம் ஒன்றில் உரியதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்றும் குறித்த சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து தெரியவரும்போது யாழ் இந்து கல்லூரிக்கு அண்மையில் கடந்த 5ஆம் தேதி ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்றுள்ளனர். கடத்தப்பட்ட இளைஞனை கைதடிக்கு கொண்டு சென்ற சம்பந்தப்பட்ட கும்பல் அந்த இளைஞனை உடைகளை களைந்து சித்திரவதை செய்த பின்னர் காயங்களுக்குள்ளான நபரை யாழ் போஸ்கோ பாடசாலை அருகில் கொண்டு வந்து விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கார் வேகமாக ஓடி சென்ற போது வீதி கடமையில் இருந்த காவல்துறையினர் இடைமறித்த போது நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது. சந்தேகமுற்ற காவல்துறையினர் குறித்த காரை துரத்தி சென்று இடைமறித்து சோதித்த நிலையில் அதற்குள் இருந்து 2 கூரிய வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் காரின் கதவு மற்றும் ஆசனங்களில் இரத்தக்கரைகளும் அவதானிக்கப்பட்டுள்ளதோடு ஆணொருவரின் சட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் குறித்த 5வரிடமும் விசாரணை நடத்தியதில் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை விசாரணையில் கடத்தலுடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட இளைஞன் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாண காவல்துறை பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்னவின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தங்கம் முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் பிணையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்கிசை பதில் நீதவான் ரவி மத்துகம நேற்று தலா 5 மில்லியன் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களில் செல்லுமாறு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வெள்ளவத்தில் உள்ள ஹெல்வாக் வீட்டு வசதி வளாகத்தில் ஒரு மூதாட்டியின் பையில் பாதுகாப்பாக அதிகாரிகளால் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்து விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளின்படி அவர் மீண்டும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் அமைதி வழியில் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இராணுவத்தினர் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்று 12வது வாரமாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பலி வடக்கு பலாலி மயில்டியைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணி விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், ஈழம் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்தா, பொதுமக்கள், காணி உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவமானது சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சரின் திட்டமிடல் செயலற்றது என்றும் அது கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு உள் முரண்பாடு என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் உள்ள ஒரே அறையில் அல்லது வார்டில் நூற்றுக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டு ஒன்றாக வாழும் சூழலில் இவ்வாறான மோதல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சம்பவங்கள் நேற்று அல்லது இன்று கூட மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவித்த அவர், தானும் கடந்த காலங்களில் வெலிக்கடை மற்றும் அகுணுகொலபொல போன்ற சிறைச்சாலைகளில் கைதியாக இருந்தவன் என்ற ரீதியில் இந்த அனுபவங்களை நன்கு அறிவதாகவும் தானும் இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு அறையில் ஒன்றிலேயே அடைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சிறைச்சாலை மோதல்கள் மற்றும் அங்குள்ள நிலைமைகள் குறித்து சமூகத்தில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுவதாகவும், சிலர் அங்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறும் அதேவேளை இன்னும் சிலர் சிறைச்சாலை என்பது 5 நட்சத்திர ஹோட்டல் அல்ல என்று வாதிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்துக்கு ஒரே அரசாங்கமோ அல்லது அமைச்சர்களோ பொறுப்பேற்று கடமை பாராட்டுக்குரியது என ரஞ்சன் ராமநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்ற பெரிய பேரழிவு கூட யாரும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நான் இதற்கு பொறுப்பேற்கின்றேன் என தைரியமாக முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்குரிய தலைவர்கள் பொறுப்பேற்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் என்றும், அதுபோன்று உள்நாட்டில் இந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட துணிச்சலான மற்றும் நேர்மையான குணத்தை தான் மதிப்பதாகவும் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார்.
நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னர் 24 முதல் 48 மணித்தியாலங்கள் வரை அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்தமை தொடர்பில் எமக்கு சந்தேகம் நிலவுவதாக பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்காக இளைஞர்களை காரணம் காட்டி எதுவுமின்றி சிறைகளில் அடைத்து வருகின்றது. சிறையில் இருக்கும் கூடிய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை சிறையில் அடைப்பது சாத்தியமற்றது. 11,000 கைதிகள் மாத்திரம் அனுமதிக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் மிக அதிகளவானோரை அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை கண்காணிப்பதற்கு மிக குறைந்த அளவிலான போலீஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளனர். இதன் காரணமாக சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 30 உயிர்கள் காவு கொள்ளும் அளவுக்கு ஒரு மோதல் வெடிக்கும் வரை அரசாங்கத்தின் உளவுத்துறை என்ன செய்தது? சம்பவத்தின் போது உடனடி உத்தரவுகள் எவையும் பிறப்பிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் என்ன? தமக்கு எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை என்று அதிகாரிகள் அமைச்சரிடத்திலே தெரிவிக்கின்றனர். அத்துடன் சம்பவம் நடந்த 48 மணித்தியாலங்கள் வரை எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் மௌனமாகவே இருந்தது. இதுகுறித்து எமக்கு பலத்த சந்தேகம் உள்ளது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் நகர்ப்புற பகுதியில் வாசனை சவகாரத்துக்குள் நூதனமான முறையில் போதைப்பொருள் கடத்தி விற்பனைக்காக கொண்டு சென்ற ஒருவரை யாழ்ப்பாண போலீசார் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போதைப்பொருள் வியாபாரம் ரகசியமான முறையில் இடம்பெற்று வருவதாக யாழ் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் சோதனையின் போது வெளியிடம் ஒன்றிலிருந்து பொது சேவை மூலம் வரவழைக்கப்பட்ட வாசனை சவக்காரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே 2023 ஒரு தடவையும் அதன் பின்னர் கடந்த மாதம் சிறியளவிலான ஏதோ குற்றச்சாட்டுகளுக்கு கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. கைதான நபரிடம் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ் போலீஸ் பிரிவில் இந்த வாரம் 23 பேர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சஜித்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை. கோட்டபாய அசாத் மௌலானா சந்திப்பில் மேலும் பல தகவல்கள். நீதிமன்றில் ரகசிய அறிக்கை. யாழில் இளைஞன் கடத்தப்பட்டு சித்திரவதை. சிக்கிய ஆபத்தான கும்பல். தங்கம் முலா பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி மீண்டும் சந்தேக நபரான துமிந்த. யாழில் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம். சிறைச்சாலையில் மோதல். அமைச்சரின் திட்டமிடல் அல்ல, இது கைதிகளுக்கு இடையிலான மோதல். ரஞ்சன் ராமநாயக்க. நீர்கொழும்பு சிறை கலவரம். 48 மணி நேரம் அமைதி காத்த அனுர அரசாங்கம். பின்னணி குறித்து நாமலுக்கு சந்தேகம். யாழில் நூதனமான முறையில் போதைப்பொருள் கடத்தியவர் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நோர்தர்ன் பாயிண்ட்.